Hello everyone. Today we will be telling you about market outlook and trading ideas for the week ahead with Mr. Imran Vora, VP Equity Research. Subscribe now and press the bell icon to GEPL Capital's YouTube channel and never miss out on any stock market update and build your knowledge on investment. வணக்கம் நண்பர்களே. இந்த வார தேசிய பங்கு குறியீடு நிஃப்டி 17,895 நிறைவு பெற்று 363 புள்ளிகள் அதிகரித்து 2.07% ஆதாயத்துடன் வாரத்தின் சராசரி லாபத்துடன் நிறைவு பெற்றுள்ளது. இந்த வாரம் நிஃப்டியில் இன்சைட் வீக் கேண்டில் பதிவாகி உள்ளது. அதுவும் நிஃப்டி புது உச்சமடைந்த இடத்தில் பதிவாகி உள்ளது. இது தொடர்ந்து 2 வாரங்களாக கீழிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிஃப்டி மேல் நோக்கி பக்கவாட்டில் திரும்ப அதிக வாய்ப்பு உள்ளது. நிஃப்டியில் வாரம் காட்டும் அட்டவணையில் பூலிஷ் கேண்டில் பேட்டர்ன் பதிவாகி உள்ளது. அதுவும் நிஃப்டி புது உச்சமடைந்த இடத்தில் பதிவாகி உள்ளது. இதனால் நிஃப்டி மேல் நோக்கி நகர வாய்ப்புகள் அதிகம். நிஃப்டியின் தினசரி அட்டவணையில் 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கொண்டு ஹையர் டாப் ஹையர் பாட்டம் பதிவாகி உள்ளது. இதனால் நிஃப்டி குறுகிய காலம் மற்றும் நடுத்தர காலத்தில் கண்டிப்பாக ஏற்றத்துடன் நகரும். நிஃப்டியின் தினசரி வேகத்தை குறிக்கும் RSI 60க்கு மேல் நிலையாக உள்ளது. இது மேல் நோக்கி திரும்பி உள்ளது. இதனால் நிஃப்டி வலுவாக இருப்பதை மேற்கோள் காட்டுகிறது. நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 17,452. இதை உடைத்தால் 17,254க்கும் கீழ் நோக்கி செல்ல வாய்ப்பு உள்ளது. நிஃப்டி 18,111 அடைந்தால் 19,046 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. வரும் வாரத்தில் நிஃப்டியில் வர்த்தகம் செய்ய 17,452 சொப்பஸாக கொண்டு தாங்கள் நிலை வர்த்தகத்தை தொடரலாம். இனி பேங்க் நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை விட குறைவான செயல்திறனில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் சிறிய புலிஷ் இன்சைட் பிக் கேண்டில் பதிவாகி உள்ளது. அதுவும் பேங்க் நிஃப்டி புது உச்சம் அடைந்த இடத்தில் பதிவாகி உள்ளது. பேங்க் நிஃப்டியில் தினசரி அட்டவணை 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேல் இந்த வாரம் முழுவதும் இருந்தது. இதனால் இந்த துறை வலுவாக இருப்பதை மேற்கோள் காட்டுகிறது. பேங்க் நிஃப்டியின் தினசரி வேகத்தின் குறிக்கும் குறியீடு 55க்கு மேல் நிலையாக உள்ளது. இதனால் பேங்க் நிஃப்டி குறைந்த காலம் மற்றும் நடுத்தர காலத்தில் ஏற்றத்துடன் இயங்கும். பேங்க் நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 36,876. இதை உடைத்தால் 35,868க்கும் கீழ் நோக்கி செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிஃப்டி 39,057 அடைந்தால் 41,100 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. 2 பங்குகள் வரும் வாரத்தில் கவனிக்க வேண்டியவை. அவை மதர்சன் சுமி லிமிடெட் மற்றும் அப்போலோ டயர்ஸ் லிமிடெட். மதர்சன் சுமி பங்கை 234 முதல் வாங்கலாம். 265 வரை செல்லக்கூடும். 220 ஸ்டாப்லாஸாக கொண்டு மதர்சன் சுமி லிமிடெட் பங்கை வாங்கலாம். அப்போலோ டயர்ஸ் பங்கை 234 முதல் வாங்கலாம். 262 வரை நகரக்கூடும். 220 ஸ்டாப்லாஸாக கொண்டு அப்போலோ டயர்ஸ் பங்கை வாங்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மேலும் அதிக வீடியோக்களுக்கு GEPL Capital யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Investments in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing. Investors must make their own investment decision based on their specific goals, financial position, and risk appetite. The content provided herewith is purely for information and educational purpose only.